இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன்ல, வரத விஷயத்தை இதோட விடு, எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டான்னு. அதுக்கப்புறமும் எதுக்கு அந்த ஆளை கொல்ல போன? என்னால என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, அதான். அப்படி என்ன கோவம்? என்ன விட உனக்கு உன் கோவம் பெருசா போச்சுல. இந்த மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம நீ முரட்டுத்தனமா நடந்துக்கிறதாலதான் நீ வீணா போற. நீ கோவத்தை எப்போ விடுறியோ அப்பதான் நீ உருப்படுவ. இன்னைக்கு உன்னால ஒரு உயிரே போயிருக்கும். அந்த ஆள் செத்து போயிருந்தானா இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நீ தான் தேவையில்லாம வந்து தடுத்துட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா அருளை கொல்ல அந்த ஆள் அனுப்பியிருப்பான். முட்டாள் மாதிரி பேசாதடா முட்டாள். அந்த ஆள் தான் முட்டாள் மாதிரி எதையுமே யோசிக்காம அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருனா பதிலுக்கு அவர் செஞ்ச அதே தப்பை நீயும் செய்வியா? அந்த ஆளை கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா? அந்த ஆள் என்ன யாரோ ஒருத்தனா? வரலட்சுமி சித்தியோட புருஷன். அந்த ஆளு செத்து போயிட்டா அந்த குடும்பத்தை யார பாத்துப்பா? வயசுக்கு வந்த புள்ளையோட வரலட்சுமி சித்தி ரோட்ல நிப்பாங்க. அப்படி நடக்கணும்னு தான் நீ ஆசைப்படுறியா? உனக்கு என்ன பத்தி ஏதாவது அக்கறை இருந்தா நீ அந்த ஆளை கொல்லணும்னு நினைச்சு போயிருப்பியா? அப்போ உனக்கு உன்னை பத்தி யோசிக்கிற அக்கறையும் இல்ல, என்ன பத்தி யோசிக்கிற அக்கறையும் இல்ல, யார பத்தியும் அக்கறை இல்ல, அப்படிதானே? என்ன நந்தினி, ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். இனிமேலாவது உன் கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்ணு. ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது நீ மட்டும் இல்ல, உன்னை நம்பி இருக்கிற எல்லாரும் தான். அது இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவனுங்கெல்லாம் வழிப்பறி பண்ண வந்த ஆளுங்க இல்லையா? அருள் மாமாவை கொல்ல அப்பா அனுப்பின ஆளுங்களா? பாவம் மாமா, அவர் எந்த தப்பும் பண்ணல. இது தெரியாம அப்பா அவரை கொல்ல ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. அவருக்கு நேரம் ஏதாவது ஆயிருந்தா நல்ல வேலை. அருள் மாமாக்கு ஒன்னும் ஆகல. ஏன் தான் அப்பா எப்படி கிறுக்கு பிடிச்சு அலையறாரோன்னு தெரியல. பெத்த பொண்ணோட புருஷனை கொல்லணும்னு யாராவது நினைப்பாங்களா? கொஞ்சமாவது அவருக்கு அறிவு வேண்டாம்? ஏன் தான் அவருக்கு மகளா பிறந்த மூணு இருக்கு. அவரெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. ஊர்ல எவனுக்கும் சாவு வருது, என் அப்பனுக்கு ஒரு சாவு வந்து தொலைய மாட்டேங்குதே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த ஆளு விட்டு போட்டுலாம் போல இருக்கு. இதை இனிமே சும்மா விடக்கூடாது. இனிமே அருள் மாமா பக்கமே வராத அளவுக்கு ஏதாவது பண்ணணும். இன்னொரு தடவை அருள் மாமாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். என்ன பண்ணுவ? இங்க பாரு, நீ என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்கு நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் பொண்ணு வாழ்க்கையில விளையாண்ட சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏய், என்னடி உனக்கு குளிர் விட்டு போச்சா? நீயும் பொண்ணு சேர்ந்து என்னை மிரட்டி பாக்குறீங்களா? ஏய், நான் நினைச்சதை செய்வேன், யாராலையும் தடுக்க முடியாது. போன வாட்டி அந்த வெறுப்பை எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா நான் விட மாட்டேன். அந்த வெறுப்பையில கொண்டு இவ தாலி அறுத்துட்டு தான் நான் மறுவேளை பார்ப்பேன். யாரு நினைச்சீங்க? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. வானதி, அந்த ஆள் பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அருளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எதுவும் பயப்படாம இருமா. மா, ஏன் முன்னாடியே அருள் மாமாவை அந்த ஆள் அனுப்பின ஆளுங்க கொல்ல பார்த்தாங்க? நீ என்னடானா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாருமா, இன்னொரு தடவை அருள் மாமாவை அந்த ஆளு ஏதாவது பண்ணான்னு தெரிஞ்சது அந்த ஆளுக்கு என் கையால தான் சாவு சொல்லிட்டேன். அது எப்படியோ நல்லபடியா கபடி போட்டியில விளையாடி ஜெயிச்சாச்சு. கபடியில ஜெயிச்சு அந்த பணத்தை வச்சு கையலோட சடங்கையும் நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. ஆமா, ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாயிருச்சு தெரியுமா? ஆமாமா, ரொம்ப கஷ்டம்தான். நாங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போ? வா, இப்படி கேட்ட எப்படி? வேற எப்படி கேட்கணும்?
நான் உன்னை கேட்க சொல்லல, சொல்ல சொல்றேன். என்ன சொல்லணும்? அதான் அன்னைக்கு நீ சொன்னேல, அத சொல்ல சொல்றேன். புரியல. நான் எப்போ என்ன சொன்னேன்? ஆ? என்ன நந்தினி இப்படி கேக்குற? ஆ, கபடி போட்டியில விளையாட முடியாதுன்னு சொன்னப்போ நீ என்கிட்ட ஒன்னு சொன்னீங்க. என்ன சொன்ன? விளையாட முடியாதுன்னுலாம் சொல்லாத, வந்து விளையாடுன்னு சொன்ன. ஐயோ, இல்ல அது இல்ல, விளையாடி ஜெயிச்சா உன்னை சொல்றேன்னு சொன்னேன்ல. விளையாடி ஜெயிச்சா நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன்? நான் அப்படி எதுவும் சொன்னதா ஞாபகம் இல்லையே. ஐயோ இல்ல நந்தினி, நீ அப்ப என்கிட்ட ஒன்னு சொன்ன. நல்லா யோசிச்சு பாரு, ஞாபகத்துக்கு வரும். அப்படியா? ஆ. சரி இரு, ஆ, ஆ. யோசிச்சு பாக்குறேன். ஆ, ஆ, ஆ. ம்ஹும். ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அது எப்படி ஞாபகம் வராம இருக்கும்? ஏய், ஆ? நீ என்ன கோவப்பட்டுட்டு இருக்கா? ஆஹா. ஞாபகத்துல இல்லனா ஞாபகத்துல இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஆ. முக்கியமான விஷயம் அது. அது எப்படி உன் ஞாபகத்தில் இல்லாம போகும்? ஆ, இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா ஞாபகம் வரும். நல்லா யோசிச்சாச்சு, எதுவும் ஞாபகத்துக்கு வரல. இதுக்கு மேலலாம் என்னால யோசிக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீயும் போய் வேலையை பாரு போ. அப்படியெல்லாம் போக முடியாது. ஏன்? சும்மா விளையாடாத நந்தினி. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஆ, அதான் ஞாபகம் இல்லைன்னு சொல்றல. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? அப்படி என்ன நான் சொன்னேன்? ஆம், நீ மட்டும் இப்போ விளையாடி ஜெயிச்சிட்டா, நீ இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட எந்த வார்த்தை சொல்லணும்னு காத்திருக்கியோ அதை நான் நீ ஜெயிச்சதும் சொல்லுவேன்னு சொன்னேன்ல. எதை எதை எப்பப்ப சொல்லணுமோ அததான் அப்பப்ப சொல்லிக்கலாம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். இப்ப போய் தூங்கு. தூங்கவா? ஆமா, இப்பெல்லாம் உனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் ரொம்ப அதிகமா வருதுல்ல. அதனால நாளைக்கு காலையில வேலையா நம்ம 2 பேரும் ஐயனார் கோவிலுக்கு போறோம். அங்க போய் உனக்கு இதுக்கப்புறம் கோவமே வரக்கூடாதுன்னு ஐயனார் கிட்ட வேண்டிக்கிட்டு உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கோவில் அர்ச்சனை பண்ணி உன் கையில ஒரு கயிறு கட்டி விடணும். அதனால சீக்கிரம் படுத்து தூங்கு போ. நாளை எங்கேயும் வரல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ இப்போ செய்யணும். ஐயோ, என்னவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. ஏ, போய் தூங்கு. ஆ? ஓ, எல்லாம் என் நேரம். நம்ம கேக்குறத மட்டும் இவ சொல்ல மாட்டா, ஆனா இவ சொல்றத மட்டும் நம்ம கேட்கணும், செய்யணும்.